இங்கே வந்து துவரம்பருப்பும் பாசிப்பருப்பும் கழுவி வச்சுருக்கேன். இப்போ முருங்கைக்கீரை சாம்பார் தான் பார்க்க போகிறோம். இது கூட கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. இது கூட 2 பச்சை மிளகா, ஒரே ஒரு தக்காளியை 2ஆக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதில் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஒரு 1லேருந்து ஒரு 1½ ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க. இது சேர்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பாருக்கு. காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூள், பச்சை மிளகா. இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். பருப்பை வந்து ஒரு 5 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். வேணுன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கலாம். இதை வந்து ஒரு மூடி போட்டு விசில் விட்டுக்கலாம். இதை வந்து ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பருப்பு வந்து நல்லா வந்து தக்காளியும் பச்சை மிளகாயும் நல்லா குழச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக வந்து சுடுதண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஏற்கனவே கொஞ்சம் ஊற்றிட்டேன். இது கொதிச்சதும் கீரை போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிக்குது. இங்கே பாருங்கள், கீரையை வந்து நல்லா அலசி வச்சுக்கோங்க. மரத்துலலாம் இருந்துச்சுன்னா நல்லா தூசியாக இருக்கும். நல்லா 2-3 வாட்டி தண்ணியில் போட்டு அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து சாம்பாரில் சேர்த்துக்கலாம். இந்த பருப்பில் ரொம்ப நேரம் வந்து முருங்கைக்கீரை கொதிக்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் தான். அதுக்கப்புறம் வந்து கசப்பாயிடும். நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா சூப்பராக கொதிக்குது. ஒரு 2 நிமிஷம்தான், இல்லைன்னா கசப்பாயிடும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கன்சீவாக இருக்கிறவங்கலாம் டெய்லி வந்து முருங்கைக்கீரை கூட எடுத்துக்கலாம். அவங்களுக்கு வந்து ரொம்ப அயன் சத்து வந்து கூடும். அதுமாதிரி டெய்லி ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரை சாம்பார் கூட வச்சு பொரியல் பிடிக்கலனாலும் சாம்பார் மாதிரி வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். இது கூடவே காஞ்ச மிளகா கொஞ்ச நேரம் பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு வடகம் கூட போட்டு தாளிக்கலாம். நான் போட்டுக்கல இன்னைக்கு. நல்லா வதக்கிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. லைட்டாக ப்ரௌன் கலரில் வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். கோல்டன் ப்ரௌன் கலரில் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கணும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கூட சாம்பாரில் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கிச்சுன்னா இன்னும் டேஸ்ட்டு கிடைக்கும். இதை வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். இதை நான் சாம்பாரில் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயத்தை வந்து இதில் போட்டு நல்லா கலந்துட்டேன். இப்போ ஒரே ஒரு கொதி வரட்டும். நல்லா சூப்பராக கெட்டியாக செம்மையாக ஒரு முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சுடு சாதத்தை விட கொஞ்சமாக நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அமிர்தமாக இருக்கும். வேறு லெவலில் டேஸ்ட் இருக்கும். கன்சீவாக இருக்கிறவங்க கண்டிப்பாக முருங்கைக்கீரையும் ஒரு முட்டையும் டெய்லி சேர்த்துக்கோங்க. இது வந்து பிகினர்ஸ் கூட செய்யலாம். அவ்வளோ டேஸ்ட்டான ஒரு முருங்கைக்கீரை சாம்பார். இதுக்கு வந்து நான் வாழைக்காய் ஃப்ரை தான் செய்ய போகிறேன். ஏற்கனவே நான் வாழைக்காய் ஃப்ரை வந்து என் வீடியோவில் போட்டிருக்கேன். வேணும்னா உங்களுக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில். இது வந்து ஒரே ஒரு கொதி வந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஏற்கனவே கொதிக்க வச்சு தான் எடுத்து வச்சோம். திரும்பி தாளிச்சிட்டு 1 நிமிஷம் கொதிச்சாலே ஒரு கொதி. இதை பாருங்கள் வருதா? அவ்வளோதான், நான் ஆஃப் பண்ணிவிடுவேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே வந்து வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிட்டுருக்கு. அவ்வளோதான், முருங்கைக்கீரை சாம்பார், வாழைக்காய் ஃப்ரை, ஒயிட் ரைஸ். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சுக்கு.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.